கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் காமராஜரை பற்றி தெரியும். ஆனாலும் அவரை பற்றி சிறு துளிகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாட்டையே தம்முடைய குடும்பமாக நினைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர் காமராஜர். விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராய் தோன்றினார் காமராஜர். காமராஜர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர். காமராஜர் தம் 6ஆம் அகவையிலேயே தந்தையை இழந்து விட்டார். வறுமை காரணமாக 6ஆம் வகுப்பில் படிப்பை இடையில் நிறுத்திவிட்டு கடையில் வேலைக்கு சேர்ந்து விட்டார். காமராஜர் நாளிதழ்களை படித்தும் பல தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தம் அறிவை வளர்த்து கொண்டார். காமராஜர் தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் முதலிய பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். 9 முறை சிறை சென்றார். சிறையில் ஏறத்தாழ 3000 நாள் அடைபட்டு கிடந்துள்ளார் காமராஜர். 1934இல் காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954இல் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறையை உயர்த்திட வேண்டும் என்னும் பாரதியார் கனவை நினைவாக ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளி மாணவர்களின் ஏழை பணக்காரன் வேறுபாட்டை கலைக்க பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். சிற்றூர் தோறும் பள்ளிகள் தொடங்க ஆணையிட்டார் காமராஜர். நாட்டில் கல்வி செல்வம் பெருகியது. நீரின்றி அமையாது உலகு, சுழன்றும் ஏற்பின்னாது உலகம் என்னும் வள்ளுவனின் வாக்கை ஏற்று வேளாண்மை தொழில் வளர பல அணைக்கட்டுகளை காமராஜர் உருவாக்கினார். சாத்தூர், வைகை, மணிமுத்தாறு, அமராவதி, ஆழியார், கீழ்பவானி, புள்ளம்பாடி முதலிய அணைக்கட்டுகளை இவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கினார் காமராஜர். நாட்டில் பல்வேறு தொழில்கள் பெருக சிமெண்ட் ஆலைகள், காகித ஆலைகள், நூற்பாலைகள் முதலிய தொழிற்சாலைகளை வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் உருவாக்கினார் காமராஜர். காமராஜரை கல்வி கண் கொடுத்த வள்ளல் காமராஜர் என தந்தை பெரியார் இவரை பாராட்டினார். பெருந்தலைவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை என மக்கள் இவரை பெருமையாக போற்றுகின்றனர். வட இந்தியா செய்தித்தாள்களில் காலா காந்தி, கருப்பு காந்தி என மக்கள் இவரை பெருமையாக கூறுகின்றனர். தமிழக அரசு சென்னையில் அவர் வாழ்ந்த வீட்டையே நினைவு சின்னமாக ஆக்கியுள்ளது. தன்னலமற்ற பெருவாழ்வு வாழ்ந்த மேதை காமராஜர் 1975இல் அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் காந்தி பிறந்த நாள் இவ்வுலக வாழ்வையே நீத்தார். தன்னலமற்ற பெருவாழ்வு வாழ்ந்த மேதை காமராஜரை நெஞ்சில் நிறுத்துவோம், நாளும் அவர் தம் புகழ் பாடுவோம் என கூறி எனக்கு வாய்ப்பு